வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பழனி அங்கிள். எங்கள் ஊரில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த தக்காளி ரசம் தான் இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். தக்காளி 4 எடுத்துங்க, 3 வரமிளகா, கொஞ்சமாக புளி, சீரகம், மிளகு இதில் ½ ஸ்பூன் எடுத்துங்க, 5 பூண்டு பல், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச 4 தக்காளி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு நொய்யை கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கரைச்சிங்க. அப்போ தான் இந்த தக்காளி ரசம் சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம எடுத்து வச்ச புளியையும் சேர்த்து கரைச்சிங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் கையால் கரைச்சி வச்சுங்க. இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சீரக, மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த ரசத்துக்கு காரத்துக்கு 2 வரமிளகா மிக்சி ஜார் மூடி போட்டு ஒரு 2 சுற்றி இறக்குனா போதும். தர்தர்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இந்த அரைச்சதை நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி, புளி இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்க கசடு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு வானலியில் எண்ணெய் சூடுறதுக்கப்புறம் இந்த தாளிக்கு எடுத்து வச்ச கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகா அதெல்லாம் போட்டு நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சரி பார்த்துங்க. நல்லா ஒரு கொதி இந்த கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த கிராமத்தில் செய்யக்கூடிய தக்காளி ரசம் சாப்பாட்டுக்கு செமையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்ல சுவையான தக்காளி ரசம் ரெடி. இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.